ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், காரக்குழம்பு செய்வது எப்படின்றத பார்ப்போமா. அதுக்கு ஃபஸ்ட்டு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வானலில் வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது அப்புறம் சோம்பு கொஞ்சமாக, அப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா லைட்டாக மிளகு, இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து காரக்குழம்புக்கு வந்து பொடி செய்கிறோம், அதனால் இதை ஆட் பண்ணிப்போம். நல்லாயிருக்கும் இந்த பொடி. இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஒரு பவுலில் வந்து ஆற வச்சிடலாம். இப்போது ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் நம்ம இது பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து தனியா வந்து இல்லை, அதனால தனியா பவுட்ரு தான் இருந்தது. அதனால் கொஞ்சமாக வந்து தனியா பவுட்ரு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு 2 வந்து தேங்காய் பத்தை கீறினது அது, அப்புறமா ஒரு 5 முந்திரி, ஒரு கொஞ்சமாக வந்து கசகசை ஆட் பண்ணி நம்ம வந்து இதையும் அடுப்பை சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்ததை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து புளி இருக்கு இல்லையா, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 3 வந்து பச்சை மிளகாய், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதுக்கு வெண்டைக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வரங்காய் வீட்டிலே இருந்து கொத்தவரங்காய், அப்புறமா வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச 2மே வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 2மே வீட்டில் தான் காய்ச்சிது. இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இல்லை. இப்போ வந்து சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கோம். பெரிய சைஸ்னால் 1 போதும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் வந்து சட்டி காஞ்சோடனே நல்லெண்ணெய் வந்து 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக வந்து வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் கொஞ்சம் இதுவான உடனே நம்ம வந்து பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு இதில் வந்து போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இதை. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி, சின்ன வெங்காயம் தூள் ஊற்றி வச்சோன்னே அந்த வெங்காயம் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் இது. அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் நீட்டாக கீறி வச்சுருக்க பச்சை மிளகா. அப்புறம் வந்து தக்காளிலாம் நம்ம வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன தக்காளி 2. அதையும் வந்து இது கொஞ்சம் பொன்னிறமானவொடனே நம்ம வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் இதுவானோடனே நம்ம லைட்டாக வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தக்காளியும் அந்த வெங்காயமும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தோடனே நல்லா வதக்கணும், அதை இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து வெண்டைக்காவும் கொத்தவரங்காவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இருந்தால் நீங்கள் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் நல்லா வதங்கணும். இப்போ லைட்டாக வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் காரத்துக்கு கார மிளகாய்த்தூள்,
இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வதங்கணும் இது. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக அது கொத்தவரங்காய் வதங்க வரைக்கும் நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம வந்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி நம்ம வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது இந்த மாதிரி கொதிக்கணும். அப்புறம் நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கிளறி விட்டுனே இருக்கணும். நல்லா கொதிக்கணும். அது இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், முந்திரி, கசகசா போட்டு இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடணும், இன்னும் அடி பிடிச்சிடும். நல்லா கொதிக்கட்டும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இது அடுப்பு லைட்டாக நம்ம சிம்மில் வச்சு நல்லா இது கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிச்சோடனே நம்ம வந்து அடுப்புலேருந்து இது வந்து ஒரு லைட்டாக மூடி போட்டு வச்சு இறக்கிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி.